இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்கு இந்த 2025 மே மாதம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இது ஏன் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ஒருத்தர் தான் முழுக்க சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நன்மையே செய்யக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தர் தான். ஸோ அதனால் குரு ஒவ்வொரு தடவை பயிற்சி ஆகும்போதும் அது ஒரு ஆண்டு கரெக்டாக ஒரு வருஷம் அந்த வீட்டில் குரு பகவான் இருப்பார். ஸோ இப்போ அந்த ஒரு ஆண்டுக்கான நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதொரு விஷயங்கள் எல்லாமே குருவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். குரு எந்த வீடுகளை பார்க்குறாரோ அதில் அவருடைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பார். ஸோ இப்போது கடகத்துக்கு குரு எங்கே போகிறாரு அப்படின்னா 12ஆம் வீடு, கரெக்டாக உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் வீடு, சரிங்களா? அப்போது குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போயிட்டார், அவர் தான் மறைஞ்சாச்சு. ஸோ அதனால் நல்லது எதுவும் பண்ணாதா கடகத்துக்கு இந்த ஒரு வருஷம் நாமந்தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பகவான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரயஸ்தானம், அதாவது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஒரு ஆண்டு காலம். ஸோ அப்போ அவர் என்ன அப்படின்னா விரய குரு, அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது விரய சனி. உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் வீட்டில் சனி வரும்போது அது விரய சனின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார், அவர் வந்துட்டு விரய வீடு. அச்சோ, விரய குரு அப்படின்னா அவ்வளோதான், கையில் இருக்க காசுலாம் காலி பண்ணிட்டு வாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு விதத்தில் கொஞ்சம் விரயத்தை கொடுக்க தான் செய்வார். ஆனால் சனிக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி வந்துட்டு விரயத்தை கொடுக்கும். அது விரய சனி காலகட்டத்தில் தாறுமாறாக செலவு இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான செலவா, இல்லை அனாவசியமான செலவா, இல்லை தேவையே இல்லாத செலவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அனாவசிய செலவு, தேவையே இல்லாத செலவு தான் இந்த விரய சனி காலகட்டத்தில் அதிகமான பேர் அனுபவிப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு சுபகிரகம் குரு இருக்கார், அவர் விரய குருவாக மாறி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்னா செலவை கொடுப்பார். அதே செலவு அப்படிங்கிறது நல்ல செலவாக இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செலவாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் ஒரு சுபகிரகத்துக்கும் ஒரு தீய கிரகத்துக்கும். இப்போது விரய குரு 12ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா 12ஆம் வீட்டை வேலையை முதல்ல செய்வார். 12ஆம் வீடு அப்படின்னாலே விரயம் மட்டும் அப்படி சொல்லிட்டு கிடையாது. நிறைய பேர் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி, ஃபாரின் எப்போ போவோம், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வர கன்சல்டேஷனில் முக்கால்வாசி கேள்வி இது தான். அப்போது எல்லாருமே ஃபாரின் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த ஒரு காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் டைம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஏன்னா 12ஆம் வீடு அப்படிங்கிறது தான் ஃபாரினை குறிக்கக்கூடிய ஒரு பாவம்.
ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலே முதல்ல ஜோசியர் பார்க்குறது என்ன அப்படின்னா 12ஆம் வீடு. 12ஆம் வீடு எப்படி இருக்குது, 12ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்குது, அது எல்லா விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 12ஆம் வீடு விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. ஸோ டெஃபினட்டாக நல்லதொரு விஷயத்துக்கு, நல்லா வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனோட ஃபாரின் போகிறதுக்கு, நல்லதொரு சேலரி ஹைக்கோட ஃபாரின் போகிறதுக்கு, நல்லா வந்துட்டு ஒரு வேலைக்காக ஃபாரின் போகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஃபாரின் போகிறது வேலைக்காக மட்டும் இல்லை, படிப்புக்காக, மேல் படிப்புக்காகவும் தாராளமாக போகலாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபாரின் டிக்கெட் வந்துட்டு கடகராசிக்கு இந்த விரயகுரு கொடுத்துருவார். அப்போது இது நல்ல விஷயம் தானே. இன்றைய காலகட்டம் எல்லோரும் எதிர்பார்க்குறது ஃபாரின் எப்படியாவது போயாகணும், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள் அந்த கேள்வி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் இந்த விரயகுரு உங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டிற்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு போகும். ஸோ இது வந்துட்டு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். சரி, விரயமும் இருக்குது, நிறைய செலவும் இருக்குது. 12ஆம் வீடு அது என்ன மாதிரியான செலவை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப செலவு. ஏன் அப்படின்னா குருவுக்கு வந்துட்டு தான் இருக்கக்கூடிய வீட்டோட விஷயம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய பார்வைக்கு அந்த பவர் அப்படிங்கிறது அதிகம். குருவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பார்வை, மொத்தமாக எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உண்டு. அது டிஃபால்ட்டாகவே எல்லா கிரகத்தும் இருக்கக்கூடிய பார்வை. ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அதில் குருவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. ஸோ இப்போ குருவுக்கு 12ஆம் வீட்டில் இருந்து ஒரு விரய பாவத்தில் இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 பார்வை இருக்குது. ஸோ அது எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அதற்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இப்போ என்ன பார்க்குறாரு, விரயஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ 4ஆம் வீடு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா சுபஸ்தானம். அதாவது வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து சேர்க்கை, இது எல்லாருமே 4ஆம் வீட்டில் வரக்கூடிய விஷயங்கள். ஒருத்தருக்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி இல்லை அப்படின்னா நிலம் வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்துட்டாலே 4ஆம் வீடு தான் சம்மந்தப்படும். ஸோ அதுதான் முக்கியம், அந்த 4ஆம் வீடு. அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னா அதுவும் 4ஆம் வீடு தான். ஏன் அப்படின்னா அதுவும் நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே நம்ம சென்னையில் இருந்து கும்பகோணம் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி தொங்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சௌகரியமாக இருக்கும். இதுவே ட்ரெயினில் போனோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவே ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு வண்டியில், காரில் போனோம் அப்படின்னா அது ஒரு விதமான எண்ணமாக இருக்கும். ஸோ எல்லாமே போகிற இடம் ஒன்று தான், ஆனால் போகக்கூடிய அந்த சௌகரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்குமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய சுகத்துக்காக டெஃபினட்டாக பணத்தை விரயம் பண்ணுவீங்க. சுகத்துக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்க டெஃபினட்டாக வீடு வாங்குவீங்க. ரொம்ப வருஷமாக வீடே இல்லைங்க, ஏதாவது இஎம்ஐ போட்டு வாங்கிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. விரய குரு அப்படின்னு சொன்னால் கூட பணம் செலவாகும். அந்த செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது வாங்கலாம். இல்லை சொந்த நிலமே இல்லைங்க, நான் எப்படியாவது நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஒரு நல்லதொரு இடம் அப்படிங்கிறது அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயந்தான். இல்லை சில பேர் வந்துட்டு எப்படியாவது ஒரு கார் வாங்கணும், எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க, எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சொந்த வீடு இருக்கோ இல்லையோ எப்படியாவது நான் ஒரு காரை வாங்கிடணும், வீடு கூட நான் அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களாக இருந்தாலும் நல்லதொரு விலை உயர்ந்த ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த விரய குரு அந்த மாதிரியான நல்ல விஷயத்தை கொடுப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுபத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றும். அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு
பழைய காரு, பழையதொரு மாடல் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டு வரக்கூடிய காரை விட ரொம்ப பழைய காரு அது எல்லாமே வாங்குறது அப்படிங்கிறது விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட காசு கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுறது, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பழைய ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விரய குரு அப்படிங்கிறது உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால நடக்கும். அப்புறம் அந்த குருவினுடைய 7ஆம் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் விழுகுது. 6ஆம் வீடு அப்படின்னா என்ன? நோய், கடன், வம்பு, வழக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே 6ஆம் வீட்டில் வருங்க. அது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. சர்வீஸ் ஸ்தானம் 6ஆம் வீடு. அதாவது இப்போது விரய குரு உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால ஒரு சில நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாள் வேலையே சரியான ஒரு உத்தியோகம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லதொரு வேலை அப்படிங்கிறது அமையும். அதாவது மற்றதொரு நேரத்தில் வேலை அமைவதற்கும் இப்போ வேலை அமைகிறதுக்கும் என்னதொரு வித்தியாசம் அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 10-15 வருஷம் அது ஒரே கம்பெனியில் இருந்து ஒரே இடத்துல இருந்து நல்லதொருபடியாக வேலை பார்க்குறது அப்படிங்கிறது தான் சர்வீஸ். அந்த மாதிரி ஒரே இடத்துல நீண்ட நாட்கள் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபு, இப்போ கடகராசி ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு 5-6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஒரு வேலையே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் வேலை கிடைப்பதற்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டில் சர்வீஸ் ஸ்தானத்தில் விழுகுது. ஸோ அதனால் ஒரு நல்லதொரு வேலை அமைஞ்சு அந்த ஒரு வேலையில் நீண்ட நாட்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது நிலச்சி வேலை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு எஃப்என்சி கம்பெனியில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரு கம்பெனியில் நீண்ட நாட்கள் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால. அது மட்டும் இல்லாமல் குரு இவங்களுக்கு ஏதாவது முன்னாடி கடன் இருந்துச்சு அப்படின்னா எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடலாம், ஒரு கையில் இருக்க காசெல்லாம் போட்டு கடன் அப்படிங்கிறத அடைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விரயம் அப்படிங்கிறது உங்களுடைய கடனை முடிப்பதற்கு உதவுங்க. பணத்தை செலவு பண்ணி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப நாளாக டாக்டர் சொல்கிறாங்க ஏதாவது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்கள் உபாதைகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணணும், நீ நாட்கள் சிகிச்சை எடுக்கணும், இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா இந்ததொரு விரைய குரு இது எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரும். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டில் விழுவது, அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய ஹெல்த் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஏதாவது நீண்ட நாட்களாக உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஏதாவது மருந்து மாத்திரை இல்லை ஏதாவது நல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி கிடச்சி உடம்பு கண்டிப்பாக சரியாகிடும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு கடன் வாங்குறதுக்கும் அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வீடு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம முதல் போட்டு வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக கடன் வேணும். கடன் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் கடனே இல்லாமல் ஒரு வீடு வாங்குறது அப்படின்னா அது ஒரு பெரிய பணக்காரராக தான் இருப்பார். ஸோ அவரை மட்டும் இல்லாமல் அந்த லெவலுக்கு பணம் இல்லாதவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நார்மலான ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கால்வாசி ஏதாவது இஎம்ஐ போட்டு தான் வீடு அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கடன் கிடைக்கணும்ல. இப்போ கடன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கும் அந்த ஒரு புதுசாக ஒரு கடனை உருவாக்குறதுக்கும் இந்த 2 விதத்துலேயுமே குருவினுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போது குரு எப்படியாவது உங்களுக்கு நல்லது பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் குருவினுடைய சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு வாங்குறது, இல்லை ஒரு கார் வாங்குறது, இல்லை பைக் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி அப்போது குருவினுடைய 9ஆம் பார்வை பாக்கிய பார்வை எங்கே விழுகுது அப்படின்னா உங்களுடைய 8ஆம் வீட்டில்.
ஆயுள் பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 8ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை விழுந்துட்டாலே ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணி உடம்பு அப்படிங்கிறது சரியாகிடும். காரணம் என்ன அப்படின்னா குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு, ஆயுள் பாவம் 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உடம்பே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கவங்க கூட ஏதாவது மருந்து கழித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லதொரு விஷயங்கள் எல்லாமே குருவினுடைய அந்த பார்வை 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டில் விழுவதனால ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வீக சொத்தக்கூடிய ஒரு டயர். ஸோ ஒரு சொத்து, ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வரக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சொத்து வர வேண்டியது இருக்குது, ஆனால் ரொம்ப நாளாக தடையாக இருக்குது. ஏதோ வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு கேஸ்லாம் போட்டிருப்பாங்க, கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சு நல்லதொரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இது என்ன அப்படின்னா குருவினுடைய பாக்கிய பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு வர வேண்டிய சொத்தில் இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது நிவர்த்தியாகி சொத்து கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பாராத சொத்து எல்லாமே கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத சொத்து அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவருக்கு வந்துட்டு பெருசாக குழந்தை குட்டி இதெல்லாம் கிடையாது, ஒரு சொத்து கொஞ்சம் வச்சுருக்காங்க. அவங்க கடைசி காலகட்டத்தில் நீயே வச்சுக்கோப்பா, நீ தான் கொஞ்சம் கஷ்டப்படுற, நீயாவது நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர்லேயே அவங்களுடைய சொத்து அப்படிங்கிறத எழுதி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குருவுடைய பாக்கிய பார்வை அப்படிங்கிறது 8ஆம் வீட்டில் விழுகிறதுனால இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கூட பல பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படின்னா சொத்து மட்டும் கிடையாது. திடீர்னு யாராவது லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, லாட்ரி டிக்கெட்டில் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திடீர்னு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் கூட இந்த விரய குரு அப்படிங்கிறது நடத்தி காமிக்கும். ஸோ இதுதான் குருவினுடைய ஹைலைட். ஸோ விரய குரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாங்க. அந்த விரய குரு அப்படிங்கிறது டெஃபினட்டாக பல நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகே. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.